பொள்ளாச்சியை சேர்ந்த இந்த மாணவி தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், இந்த மாணவி எதற்காக இப்ப இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது சம்பந்தப்பட்ட 20 வயதை சேர்ந்த இந்த கல்லூரி மாணவி பொள்ளாச்சியை சேர்ந்தவர். இவர் முகநூலில் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியை சேர்ந்த அஜித்குமார் என்ற வாலிபருடன் காதல் ஏற்பட்டதாக கூறுகிறார். காதலில் அவர்களே திருமணம் செய்து கொண்டதாகவும் சில நாட்கள் அவர்கள் வாழ்ந்திருந்த நிலையில் அவர்கள் தாம்பத்தியில் ஈடுபட்ட பொழுது போட்டோக்களையும் வீடியோக்களையும் சம்பந்தப்பட்ட அந்த வாலிபர் எடுத்ததாகவும் சிறிது நாட்களில் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணிடமிருந்து அந்த வாலிபர் விலகிச் செல்ல முயன்ற பொழுது அவருக்கு எதிராக இவர் புகார் கொடுக்கக்கூடிய பலன்களை தொடர்ந்ததால் தன்னிடம் அவர் தொடர்பான பாலியல் தொடர்பான அந்த போட்டோக்களும் வீடியோக்களும் தன்னிடம் இருப்பதாகவும் தனக்கு ஏதேனும் பிரச்சனைகளோ இடையூறுகளோ கொடுத்தால் அவை அனைத்தையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்ற ஒரு காரணத்தை கூறி அவரை மிரட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு முறை தற்கொலை செய்து கொண்டு தன்னிடம் எப்படி வாக்குமூலம் பெற வருவார்கள், அவர்களிடம் தன்னுடைய புகாரை பதிவு செய்யலாம் என்றெல்லாம் கூட அவர் முயற்சித்திருக்கிறார். ஆனால் போலீஸ் தரப்பில் பெரிய அளவில் தனக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த மாணவி முன்வைக்கிறார். இது தொடர்பாக சமூக நலத்துறையிலும் அவர் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் ஏற்படாத நிலையில் பல்வேறு கட்டமான புகார்களை தொடர்ந்து பயனளிக்காததால் தற்பொழுது அவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அங்கு புகார் அளிப்பதற்காக வருகை வந்தார். சற்று நேரத்துக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியருடைய அந்த வாகனம் வரும்பொழுது வாகனத்திற்கு முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட அந்த மாணவி தன்னுடைய புகாரை ஏற்கும் வரை தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறி அந்த பகுதியில் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் வந்து அவரிடத்தில் குறைகளை கேட்டறிந்து முயன்ற பொழுது தான் ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை, எனவே தான் தொடர்ந்து தர்ணா ஏற்படுவேன், தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து உடனடியாக உனது புகார் ஏற்றுக்கிறோம் எங்களுடன் வா என்று கூறி அவரை விசாரணைக்கு தற்போது போலீசார் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். மாணவி ஏற்கனவே பொள்ளாச்சி தொடர்பான பாலியல் தொடர்பான அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய அளவிலான அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவியை மதுரையை சேர்ந்த வாலிபர் முகநூல் மூலமாக ஏமாற்றி அவரது அந்தரங்க காட்சிகளை வீடியோ எடுத்து வைத்திருப்பதாக தற்போது புகார் எழுந்திருக்கக்கூடிய ஒரு இந்த புகாரானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஸ்மி, தற்போது பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு புறம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்போது இந்த விஷயமும் தற்போது பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாணவி கொடுத்த புகாரை போலீசார் முன்னவே வந்து எடுத்து விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த மாணவி வைத்திருக்கிறாரா? அந்த மாணவியுடைய கணவர் அஜித் என்பவர் தற்போது எங்கு இருக்கிறார்? அது பற்றி விவரங்களை பதிவு செய்யலாம். மாணவர் அஜித்தை பொறுத்த மட்டும் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து முகநூலில் தான் இவர்களுடைய பழக்க வழக்கமானது வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு எழுந்த பொழுதே அவர் உடனடியாக காவல்துறையினுடைய புகார் செய்வதற்காக முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வாலிபருக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் தன்னுடைய புகாரை இறுதி வரை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரி மாணவி தெரிவிக்கிறார். தான் பல முறை நத்தம் அருகே தன்னுடைய வச்சு அவர் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாகவும் தாங்கள் இருவரும் அந்நூரியமாக இருந்ததற்கான அந்த புகைப்படங்கள் தன்னிடம் ஆதாரமாக இருப்பதாகவும் தன்னை கொலை செய்ய அளவிற்கு முயற்சியை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய புகைப்படங்களை தன்னுடைய தோழிக்கு அனுப்பி அதன் மூலமாக தனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை பொது உலகிற்கு கொண்டு வரும்படி அவர் அறிவுறுத்தியதாக கூறியுள்ளார். தற்போது இறுதி கட்டமாக தனக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற ஒரு முயற்சியில் அவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் இடத்தில் வந்திருக்கிறார். இந்த தேர்தலுடைய இறுதி நாள், அதாவது வேட்பாளர் பட்டியலுடைய இறுதி நாள் தயாரிக்கக்கூடிய இந்த பணியானது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் சம்பந்தப்பட்ட மாணவியை மதுரை ஆட்சியர் அவர்கள் சந்திக்கவில்லை. இருந்தாலும் கூட தன்னுடைய போராட்டத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். குறைந்தபட்ச விசாரணை நடத்தி தனக்கு ஏதேனும் பரிதாரத்தை மாவட்ட ஆட்சியர் தேடி தர வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய உயிரை மயத்துக் கொள்வதை தவிர தனக்கு வேற வழி இல்லை என்கிற ஒரு கருத்தையும் அந்த மாணவி தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த மாணவியுடன் யாரோடு அவருடைய பெற்றோரோ அல்லது அவருக்கு உறவினர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்கள் அல்லது இந்த மாணவி தன்னந்தனியாக இப்போது அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா? அதாவது இந்த மாணவி தற்போது தன்னந்தனியாக தான் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அவர் தனியாகத்தான் இந்த விஷயங்களை அவர் எதிர்கொண்டு வருகிறார். பெற்றோரிடத்தினுடைய ஆதரவு அவருக்கு இல்லை. மிக ஏழ்மையான குடும்பத்தில் அவரது தந்தையுமே ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர். அந்த ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். முகநூலில் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களில் இவரும் ஒருவராகத்தான் இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்பிதான் அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் பின்பாக பல பெண்களுடன் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பு இருப்பதாக அவர் கூறுகிறார். அதன் அடிப்படையில் தான் நிறைய புகைப்படங்களையும் நிறைய வீடியோக்களையும் தன்னுடைய அந்த கணவர்களுடைய அந்த மொபைல் போனில் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் அதன் பின்னாக தான் விசாரித்துக் கொண்டதாகவும் இது போன்ற வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையும் சீரழிந்து விடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் இது போன்ற ஒரு முயற்சியை தன்னந்தனியாக போராடி பெற்று வருவதற்காகத்தான் இந்த முயற்சி ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியிருக்கிறார்.
பொள்ளாச்சியை சேர்ந்த 20 வயது மாணவி தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தன்னுடைய கணவர் தன்னை மிரட்டுவதாகவும் ஆபாச வீடியோ எடுத்து தன்னை மிரட்டுவதாக அவர் தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார். அவரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம் ஸ்டாலின். தற்போது விவரங்களுக்கு நன்றி.